கர்த்தரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். இந்த காணொளி மூலமாக உங்களிடத்திலே ஆண்டுடைய வார்த்தை சொல்வதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த ஆண்டு முழுதும் நம்மளை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து வந்தார். அநேக அற்புதங்களை செய்தார். அநேக நன்மைகளை செய்தார். இன்னும் ஒரு சிலர் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே 2024 ஆண்டு துவக்கத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், அநேக தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் என்று சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகளெல்லாம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி அநேகர் கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் லூக்கான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்னு சொன்னால், சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நீதியுள்ள மனுஷன், தேவ பக்திக்குரியவன். அவன் மீது பரிசுத்த ஆவி இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் அடுத்த வசனத்தை பார்த்தால், அவன் யாருக்காக காத்திருந்தான் என்று சொன்னால், இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தான். இஸ்ரவேலின் ஆறுதல் என்று சொன்னால் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. அவருக்காக அவன் காத்திருந்தான். ஒரு நாட்களிலே பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் அவன் ஆலயத்திற்கு புறப்பட்டு போகும்போது யோசேப்பும் மரியாளும் குழந்தையாகிய இயேசுவை அந்த ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இதை சிமியோனுடைய கண்கள் பார்க்கிறது. அந்த குழந்தையை கையில் எடுத்து இந்த இரட்சணித்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிற நீ அதை காணும் வரை உனக்கு மரணம் கிடையாது, அதாவது சாவு கிடையாது என்று சொன்னார். இதைத்தான் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வரை நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் கிடையாது. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரை நமக்கு மரணம் கிடையாது என்று மறந்துடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே வரவில்லையே, அந்த வாக்குத்தத்தம் தாமதமாயிட்டும் என்று சொல்லி கலங்காதபடி, ஆண்டவரே நீர் சொன்ன வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த புதிய ஆண்டிலும் காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தருவார். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையோ சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஈசாக்கு நிமித்தம்தான் உனக்கு சந்ததி உண்டாகும் என்று சொல்கிறார். அவன் நிமித்தம்தான் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். கடற்கரை மணலை உதாரணம் காட்டுகிறார். வானத்தின் நட்சத்திரத்தை உதாரணம் காட்டுகிறார். இதெல்லாம் யார் மூலம் என்று சொன்னால், ஈசாக்கின் மூலம்தான் நடைபெறும் என்று சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்த பின்பு அவன் வாலிபம் வந்தவுடனே அவனை பலி செலுத்தும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தன் மனைவிடத்தில் என்ன சொல்லுகிறான்? நானும் பிள்ளையாண்டானும் ஆண்டவரை தொழுது கொண்டு வருகிறோம் என்று சொல்லி புறப்பட்டு போனான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்ற பின்பு அவன் வேலைக்காரனை நிறுத்திவிட்டு, நீ இங்கே நின்று கொள், நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்திவிட்டு திரும்பி வருகிறோம் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பார்த்தால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். ஈசாக்கு நிமித்தம்தான் உன் சந்ததி பெருகும் என்பதை வாக்கு கொடுத்தார். ஆகவேதான் அதை அவன் உணர்ந்தவனாய், அதை விசுவாசித்தவனாய், தன் பிள்ளையை கொன்று போட்டாலும் ஆண்டவர் இவனை உயிரோடு எழுப்பி இவன் மூலமாய் நம்முடைய சந்ததி விளங்க பண்ணுவார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். ஆகவேதான் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிற பெயரை பெற்றான். ஆகவேதான் மறுபடி நினைப்பூட்டுகிறேன், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் அநேகம் உண்டு, எனக்கு நீர் நன்மை செய்யும் என்று சொல்லி ஜபத்தோடு காத்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார். நான் இந்த நாளிலே 2 வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னை நோக்கி கூப்பிடு. அப்படி என்று சொன்னால் நாம் இந்த புதிய ஆண்டிலே அவரை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். இந்த தீர்க்க வார்த்தை சொல்லும் போது அவன் சிறைச்சாலையின் முற்றத்திலே இருக்கிறான், காவலில் இருக்கிறான். நீங்கள் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 2ஆம் முறையும் அவனுக்கு ஆண்டுடைய வார்த்தை உண்டாகி இந்த காரியத்தை சொல்லுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு. சிறைச்சாலையில துன்பத்தில் மத்தியில இருக்கும்போது இந்த வார்த்தை சொல்ல, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், பதில் கொடுப்பேன். அதோடு மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்படின்றால் நாம் கூப்பிடும் போது நம்ம கிரகிக்க முடியாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களையும் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறாய் மாற வேண்டும். நீங்கள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுவிசேஷ வாக்கியத்திலே பர்த்திமே என்று சொல்லுகிற ஒரு குருடன் இருக்கிறான். அவன் தெருவோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார் என்ற செய்தி அவன் காதில் கேட்கிறது. எல்லாரும் பேசிக்கொண்டு போகிறார்கள். இயேசு என்று சொல்லி ஒருவர் வருகிறார். அவர் குருடர்களை பார்வையிட செய்கிறார், முடவர்களை நடக்க செய்கிறார், மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினர் என்று சொல்லி எல்லாரும் பேசிக்கொண்டு போகிறதை இந்த குருடன் கவனித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கவனித்தது மாத்திரமல்ல, இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் காதில் கேட்டபோது அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அநேகர் அவனை அதட்டுகிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் கூப்பிடுகிற சத்தத்தை குறைக்கவில்லை, அதிகமாய் கூப்பிடுகிறான். அவன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவனை அழைத்து வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். அந்த நிமிடமே அவன் பார்வை அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய தேவைகளுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்ம சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு நம்மை கனப்படுத்துகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. எப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். ஆபத்திலே நம்மை பாதுகாக்கிற தெய்வம். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டுமாம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்ல. சியோனை சேர்ந்த ஜனங்கள், யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? நம்மை குறித்து சொல்லப்பட்டது. நீங்கள் அழுது கொண்டிராய். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கண்ணீர் அதெல்லாம் மாறுவதற்கு அடையாளமை சொல்கிறாய். நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். உன் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறார். உருக்கமாய் என்று சொல்கிறார். அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். அவர் நமக்கு இறங்குற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதர் அழகா சொன்னார், ஆபத்தில் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் கூப்பிடுவான், அவனுக்கு நான் மறு உத்தரவு என்று சொல்லுகிறார்.
நம்முடைய ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறார். நீங்கள் சங்கீதம் 147 சங்கீதம் 9 சொல்கிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும், அதை விட நாம் விசேஷித்தமானவர். ஆண்டவர் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே நம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறார். நம் கிரகிக்க முடியாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்னைக்கு நாம் நினைக்கிறோம், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவோ நான் கண்ணீர் வடித்துட்டேன், பல நாட்கள் உபவாசம் இருந்துட்டேன், என் ஜெபத்திற்கு பதிலில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 12 சொல்லுகிற, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தை கூட அவர் கேட்கிறார் என்று சொன்னால், நாம் உருக்கமாய் வேண்டுகிற ஜபத்திற்கு அது பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். நீ அழுது கொண்டிராய், நான் உருக்கமாய் உனக்கு நான் மனதிறங்குறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65 24 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. ஏசாயா 65 24 அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். எவ்வளவு ஒரு வார்த்தை பாருங்க. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். தீர்க்கதரிசி சொன்னார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு எட்டாதும் உனக்கு புரியாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன்னு சொன்ன ஆண்டவருங்க சொல்றாரு. கூப்பிடுறதற்கு முன்னவே ஆண்டவர் பதில் கொடுக்க. எப்போ தெரியுமா? நம்ம பேசிட்டு இருக்கிற வார்த்தையை அவர் கவனித்து நமக்கு பதில் கொடுக்கிறார். ஒரு அன்புள்ள தெய்வம். இதே போல ஒரு தெய்வம் எங்கும் நாம் பார்த்ததில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்து பேச வேண்டும்? எப்பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்வார், எனக்கு நன்மை செய்வார், என் தரித்திரத்தை மாற்றி போடுவார், என் ஊழியங்களை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை கனப்படுத்துவார், இந்த உலகத்தில் கொடுக்கிற அத்தனை நன்மைகளையும் எனக்கு தருவார் என்று சொல்லுகிற விசுவாச வார்த்தைகளை பேசும்போது அவர் அதை கவனித்து நமக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அதிலே நன்மை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்னும் சொல்லப்போறார், நான் அபயமிட்டேன், என் சத்தத்தை அவர் கேட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலும் நம்முடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்ம கூப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் பதில் கொடுத்து கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் சிமியோனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்த என்று சொன்னால், நீ அவரை பார்க்கும் வரை மரணம் கிடையாது என்று சொல்லுகிறார். ஆகவே நான் திரும்பவும் அந்த காரியத்தை சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் சோர்ந்து போகாதீங்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறும். நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடுறாய் இருப்பீர் என்று சொன்னால், உங்களுக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிப்பார். நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சமீபத்திலே கர்நாடக மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்துவதற்கு நான் போயிருந்தேன். அப்பொழுது ஒரு புற மதஸ்தர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் அந்த ஆலயத்திற்கு அனுதினமும் இந்த ரோட்டோரத்துக்கு ஆலயத்தை ஜெபிப்பார்களாம். அவர் என்ன சொல்லி ஜெபிப்பார்களாம்? எங்களுக்கு இந்த வேத புத்தகத்தை குறித்தெல்லாம் தெரியாது, ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்களாம், இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும், உங்களுக்கு உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு எங்களுக்கு தெரியாது, ஆனால் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பார்களாம். ஆனால் அந்த ஆராதனையிலே, கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே அவர்கள் வந்தபோது என் கரத்தை பிடித்து சொன்னார்கள், நாங்கள் புற மதத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் இந்த ஆலயத்தை எல்லாம் நோக்கி நோக்கி வந்து ஜெபம் பண்ணினோம்.
ஜெபத்தை கேட்டார், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். நாங்கள் தரித்திரத்திலே உட்கார்ந்திருந்தோம், எவ்வளவோ பண நெருக்கடியில உட்கார்ந்திருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்து செல்வ சீமானாய் மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டபோது என் இருதயம் பரவசம் அடைந்தது. இதை கேட்கிற அருமையான தெய்வத்துடைய ஜனமே, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டார்கள். இந்த சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தான். யார் இந்த இஸ்ரவேலின் ஆறுதல்? இயேசுவே. இயேசுவேதான் இஸ்ரவேலின் ஆறுதல். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு என்று சொல்லும்போது அவர் உங்களுக்கு ஆறுதல் உள்ளவராய் இருப்பார். அப்படிப்பட்ட தெய்வம் தாமே உடைய வாழ்க்கையில இந்த புதிய ஆண்டிலே நன்மை செய்வார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க, அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே பதில் கொடுக்கிறவா இருக்கிறபடியால் இருக்கிறோம். கண்ணீரோடு கஷ்டத்தோடு ஏதோ ஒரு பாரத்தோடு உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் இப்போதே அவர்களுக்கு நன்மை செய்வீராக. கடன் பிரச்சனையோடு, வியாதியோடு, நெருக்கத்தோடு, குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சமாதானத்தை கொடுத்து நடத்தும். மன அழுத்தத்தில் போராடுற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே உம்முடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். இயேசுவே நீர் ஆறுதலின் தேவன் சுவாமி, எல்லாருக்கும் ஆறுதல் கொடுத்து நடத்துவீராக. முழுதும் கரத்தில் கொடுக்கிற சுவாமி, இந்த புதிய ஆண்டு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக கூப்பிடுகிற அத்தனை காரியத்துக்கும் நீர் பதில் கொடுத்து இவரை பிரமிக்கத்தக்க நீ செய்கிற அன்புக்காமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து கனப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.